உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எத்தனையோ திட்டங்கள் இன்று உலகில் உலாவி வருகின்றது. இன்றைய காலகட்டத்தில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாகிவிட்டது. எப்படி அந்த காலங்களில் நம்ம ஒரு பெட்டி கடை மூலம் ஒரு வருமானம் பார்க்குறோமோ, அதுபோல் இன்னைக்கு ஒரு பெட்டி கடை மாதிரி தான் இந்த இன்டர்நெட் மூலம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலம் நம்ம வருமானம் பார்க்குறது. இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலம் வருமானம் பார்ப்பதே ஒரு முக்கியமான நம்ம ஒரு தொழில் மாதிரியே நம்ம கருதி செய்துட்டு இருக்கோம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் அப்படிங்கிற திட்டமும் நடக்குது, கிரவுட் ஃபண்டிங் திட்டமும் நடக்குது. இது இப்போ காட்டு தீ போல் பரவி கொண்டு இருப்பது இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட். அந்த கிரவுட் ஃபண்டிங் கான்செப்ட் மிக விரல் விட்டு எண்ணும்படியான சில அமைப்புகளே இருக்கிறது. 1, 2, 3 அந்த 1, 2, 3 கிரவுட் ஃபண்டிங் திட்டத்தில் பல இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம முதலீடு பண்ணணும். அந்த முதலீடுக்கு அவங்க சில சன்மானங்கள், வருமானங்கள் தருவார்கள். இதில் சில கம்பெனிகள் 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் அவ்வளோ கம்பெனிகளும் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் அவங்க அத்தனை வருஷம் இருந்தாலும் அவங்க சொன்ன டார்கெட்டை தந்துருக்காங்களா அப்படின்னா இல்லை. 25 லெவல், 50 லெவல் அப்படிலாம் வச்சுருப்பாங்க. அப்படிங்கிற இது எத்தனை 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் அந்த லெவலில் அவங்க தந்துருக்கவே மாட்டாங்க. ஏதோ தொடக்கத்தில் சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட். ஆனால் அதுலேயும் நிறைய பேர் 90% மக்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் அவங்க பணத்தை முதலீடு அது 20, 1000, 2000 தான் நம்ம கிரவுட் ஃபண்டிங்கில் வரும். அங்கே அப்படி இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்னா 5000, 10,000, லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் அப்படி தான் அது போகும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அது போச்சுன்னா என்னன்னு பாருங்கள். அப்படியே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொகையை தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தருவாங்க. 6 மாதமோ 1 வருஷமோ நம்ம பண்ணின காசை தான், கொடுத்த காசை தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தந்து அப்புறமா தான் அவங்க நமக்கு லாபம் உண்டு பண்ணி தருவாங்க. ஆனால் அந்த இதுக்காக அந்த அடையாளம் கூட நமக்கு தெரியாமல் நம்ம அதில் போய் சேர்றோம். சேர்ந்துக்கிட்டு ஏதோ இந்த மாதம் இவ்வளோ வந்துருச்சு, இன்னைக்கு இவ்வளோ வந்துச்சு, நாளைக்கு இவ்வளோ வந்துச்சு, இந்த வாரம் இவ்வளோ வந்துச்சு, இப்படி சொல்லி நம்ம ஆசைப்பட்டுக்கிறோம். ஆனால் அவங்க நம்ம காசை தான் திருப்பி தருறாங்க. இந்த 1 வருஷமும் நம்ம கொடுத்த காசை தான் தருவாங்க. அதுக்கப்புறமா தான் நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சாலும் அதை யோசிக்க மறந்துடுறோம். நம்ம கண்ணை மறைக்குது. மறைச்சி அதில் போய் தான் நம்ம போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கோம். 10,000, 15,000, 1 லட்சம், 50 லட்சம் கொடுத்து சேர்றதுக்கு நம்ம தயங்குவதே இல்லை. அவங்க நம்ம கொடுத்த காசை தான் 1 வருஷமாக தருந்தாங்க. அதில் இழந்து போனவங்க 90% பேர். கொஞ்சம் பேர் தான் அதில் ஸ்டார்டிங்கில் சேர்ந்தவங்க மட்டும்தான் அதிகமான லாபத்தை அடைஞ்சிருப்பாங்க. மீதி 90% பேர் நஷ்டத்தை தான் அடைஞ்சிருப்பாங்க. அதே போல் இந்த கிரவுட் ஃபண்டிங்கும் இது குறைவான தொகை தான். நம்ம போனாலும் ஒரு கைக்குள்ளே தான், நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே சரி இவ்வளோ தான் போச்சு, தலைக்கு தலைப்பாவோட போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கிரவுட் ஃபண்டிங் திட்டம் இருக்குது. அப்படிப்பட்ட திட்டத்தில் 2, 3 திட்டங்கள் மட்டும்தான் கொஞ்சம் நிலைச்சு நிற்கிது. மீதி எல்லாம் கொஞ்சம் ஆட்டம் காண்றது மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த 2, 3 திட்டங்கள் தான் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கிறதுல நம்ம திட்டம் அதில் முளைச்சி வர்ற ஒரு திட்டமாக வந்து கொண்டு இருக்கிறது. பிற திட்டங்களை பின்னுக்கு தள்ளி கொண்டு இருக்கும் ஒரு அபூர்வமான திட்டமாக தான் நம்ம திட்டத்தை வடிவமைச்சிருக்கிறோம். இது இப்போது ஆலமரம் சின்ன செடி விதையிலிருந்து முளைச்சி வரும்போது நமக்கு தெரியாது இது ஒரு பெரிய ஆலமரமாக பெரிய மரமாக வரப்போகுதுன்னு தெரியாது. இது ஒரு செடி முளைச்சி வருது அப்படின்னு நினைக்கிறோம். அது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் அது ஆலமரமாக பறந்து விரிந்து வரும். அந்த ஆலமரமாக விருந்து வர்றதுக்கு நீங்கள் இப்போ சேர்ந்துருக்க நீங்கள் எல்லாரும் ஆலமரத்து விழுதுகளாக மாற போகிறீங்க. அதுக்காக நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளலாம். சரி, நம்ம பிற கிரவுட் ஃபண்டிங் திட்டத்திலிருந்து நம்ம திட்டம் எப்படி சிறப்பு வாய்ந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பிற திட்டங்களை விட நம்ம திட்டத்தில் விட முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. மற்ற திட்டங்கள் எல்லாம்
இந்த வேலை வாய்ப்புங்கிறதே இருக்காது. அங்க என்ன வச்சுருப்பாங்க, ஆள் சேர்க்கறதுக்கு தான் வேலை வாய்ப்புன்னு வச்சிருப்பாங்க. நம்மளும் அதில் ஆள் சேர்க்கறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பாக வச்சிருக்கோம். அது போக இந்த பொருட்கள் சில கம்பெனிக்காரங்க பொருட்களை வாங்கி விற்று அதன் மூலம் மட்டும்தான் அந்த கம்பெனியே நடக்கும், உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் வந்து வச்சிருப்பாங்க. நமக்கு அப்படி இல்லை, அது ஒரு சைடு இன்கம். அதான் வேலை வாய்ப்பு, அதிகமான வேலை வாய்ப்புங்கிறது. மெயினாக நம்ம வச்சிருக்கிறது லெவல் இன்கம், அது அப்படி நிறைய இருக்குது. அது அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம திட்டத்தின் ஹைலைட் அப்படின்னு சொல்றது 3. அது 1 அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 2வது வீக்லி இன்கம். இது பிற திட்டங்களிலே இல்லாத ஒன்று. வீக்லி இன்கம் வந்து பிற திட்டம் நம்ம வார வாரம் நமக்கு இந்த ஒரு வருமானத்தை ஈட்டு தரும். நம்ம இந்த திட்டம் வழியாக ஒரு வருமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அது போக எல்லா கிரவுட் ஃபண்டிங் திட்டத்திலையும் ஆட்க சேர்றதை பொறுத்து தான் முதல் லெவல்ல இருந்து, அது 4 லெவல்ல இருந்தாலும் சரி தான், 25 லெவல்ல இருந்தாலும் சரி தான், ஆட்க சேர்றதை பொறுத்து தான் அது கிடைக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அது முதல் லெவல்ல இருந்து கடைசி லெவல் வரைக்கும். ஆனால் நம்ம திட்டத்தில் என்ன ஹைலைட்டில் என்ன வச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் லெவல் உங்களுக்கு 3 நாளில் கிடைக்கும். இது எந்த திட்டத்திலையுமே இருக்காது. இப்படி 3 சிறப்பு ஹைலைட்டை கொண்டது தான் நம்ம உதவுங்கரம் திட்டம். இந்த 3 சிறப்பு ஹைலைட்டோட சேர்த்து நம்ம திட்டம் உதவுங்கரம் திட்டம் எப்படி மற்ற திட்டங்கள்ல இருந்து இன்னும் மாறுபட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்க போனா, நம்ம திட்டத்துல 4 சிறப்பு அம்சங்கள் இருக்கு. ஹைலைட் 3 அது வேற, நம்ம திட்டத்துல 4 சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களை பத்தி நம்ம பார்த்து வருகிறோம். இன்னைக்கு 3வது நாள், அதாவது திங்கள் செவ்வாய் புதன் 3வது நாள் ஸ்பெஷல் இன்கம். இந்த ஸ்பெஷல் இன்கமை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெஷல் இன்கம் ஏன் கொடுக்குறோம், இந்த ஸ்பெஷல் இன்கமை பெறுவதற்கு என்னென்ன தகுதி வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு அழகாக பேச திரு சபரிநாத் வர இருக்கிறார். அன்னாரை சிறப்பாக அழைத்து நாம் அந்த ஸ்பெஷல் இன்கமோட மகிமை என்ன, அதில் சேருவதற்கு என்ன தகுதி வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். திரு சபரிநாத் வாங்க. நன்றி சார். நம்ம திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள்லாம் ரொம்ப அழகா தெளிவாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற கான்செப்ட் கான்செப்ட்லாம் எந்த அளவுக்கு நிறைய பதவிகளுக்கு அதுல இருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு லாபமும் கிடையாது. நம்ம கட்ட பணத்தை தான் அவங்க நமக்கு திரும்ப கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறது சொன்ன பணம் வரச்சு சொல்லி நம்ம முடிச்சு போயிடும். அதுதான் அவங்க கான்செப்டால ஈஸி ரிகவரி. நம்ம அந்த பிளானை
செஞ்சிருந்தாலே போதும். இது நம்மளோட 5வது சிறப்பு நிறுவனமா நம்ம இந்த பிளான் வச்சிருக்கோம். இதுக்கு நாம அடையிறதுக்கு நம்ம எல்லாரும் வந்து நிறைய ஆசைகளுக்கு நம்ம டீம் அப்படி பண்ணணும். எல்லாருமே இதை பயன்படுத்தணும். எல்லாருமே இது பண்ணுறாரு அப்படின்னா ஒரு புதுசா வந்தவங்களுக்கு நேர்காணவங்களுக்கு கிடையாது, அன்னைக்கு வந்தவங்களுக்கு தான் கிடைக்கும், ரிப்பேர் பண்ணவங்க எல்லாருமே நம்ம ஆராய்ச்சி ஒரு 10 அடி 20 அடி எல்லாமே அழைச்சிட்டே வந்தோம்னா கண்டிப்பா இந்த ஒரு 1792 நபர்களை ஆரம்பிச்சிடும். அதுக்கான ஒவ்வொரு 1792 நபர்களையும் சீனியாரிட்டி அடிப்படையில் அனுபவம் அப்படியே கிடைக்கும். அதே மாதிரி இந்த பொருட்கள் முறையில தேர்ந்தெடுத்து ஒரு நபருக்கு நாம வந்து தங்கம் வந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பா இருக்கணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்ம திட்டத்தை விரிவா எல்லாருக்கும் கொண்டு போகணும். எத்தனையோ பிளான்ல இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பிளான்ல 1290 1000 பேர் தாங்கதான் ஒருத்தர் வெளியே வர மாதிரி இருக்குது. இதை நான் வந்து குறிப்பிட்டு பேர சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இன்னைக்கு மீட்டிங்ல வந்து நிறைய பேருக்கு தெரியும். நம்ம வந்து 1000 பேர் 1500 பேர் அடையும் பொழுது நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கீமே கொடுக்கணும் போது நம்ம திட்டம் இருந்து எவ்வளவு மாறுபட்டு எவ்வளவு சிறப்பானதாக இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நிறைய ப்ரொஃபஷனல் கான்செப்ட்ல கூட 1300 பேர் வரும்போது ஒருத்தர் வெளியே வராங்க. நம்ம திட்டம் அப்படி கிடையாது, அதே மாறுபட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒவ்வொன்றா பாத்தீங்கன்னா சரி, வந்து நம்ம எதுலையும் சொல்லணுங்கிறதே இல்லை. நம்மளோட வீடியோ பார்த்தாலே பொதுவை நிறைய பேருக்கு புரிஞ்சிடும். நாம தான் யாருக்கும் சொல்ல மாட்டேங்கிறோம். இதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இவ்வளவு ஒரு சிறப்பான திட்டத்தை நம்ம கொண்டு இருக்கோம். இதை வந்து யாரும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கலையேங்கிறது தான். நல்ல 1300 பேர் வந்தாலும் ஒருத்தர் வெளியே வர ஸ்கீம் இன்னும் நம்ம கிட்ட நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம அதுலயும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனா இங்க வந்து 1300 பேர் வந்துட்டு 2 பேருக்கு ஒரு 10 லட்சம் பரிசை கிடைக்கிறது காத்திருக்கும் போது நாம இதுக்கு வந்து எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம அமைதியா இருக்கோம். அதுல இருந்து நம்ம கொஞ்சம் மாறுபட்டு எல்லாருமே ஒரு முயற்சி எடுத்து எல்லாரும் கை கொடுத்தாதான் கவர்மெண்ட் கான்செப்ட் எல்லாம் சும்மா நாங்க 4 பேர் மட்டும் பேசி இருந்தாலும் நடக்காது. ஸோ எல்லாருமே அந்த முன்னோடிகளோட ஈடுபாட்டோட நம்மளோட எதிர்க்கிறத நம்ம யாரும் கட்டாயப்படுத்த போறோம். நம்ம தெரிவிச்சிருக்கோம், நம்ம சேர்க்கணும் சேர்ப்போம். இதுதான் என்னுடைய நம்மளுடைய சிறப்பம்சங்களை நான் ஓரளவுக்கு சொல்லித்தான் நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு ஒருத்தமைக்கே மிக நன்றி சார். திரு சபரிநாத் அவர்கள் அழகாக ஸ்பெஷல் இன்கம், சிறப்பு நிலை இன்கம், அதாவது நம்ம உதவிங்கிற திட்டத்தில் லெவல் இன்கம்னு ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் ஸ்பெஷல் இன்கம்னு ஒன்று வச்சோம் அப்படிங்கிறது வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகுது. லெவல் இன்கம் அப்படிங்கிறது வந்து ஏன் வச்சா லெவல் இன்கம், எல்லா மற்ற திட்டங்களில் வந்து இந்த ஸ்பெஷல் நிலை இன்கம்மை தான் மெயின் திட்டமாகவே வச்சுருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு லேட் ஆகும். நமக்கும் ஸ்பெஷல் இன்கம் வந்து லேட் ஆகும். அதுதான் மற்ற திட்டங்களையும் இருக்கிற மாதிரி. ஆனால் நம்மளோட திட்டத்தில் லெவல் இன்கம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னா நம்ம 4 லெவலில் வந்து ஒரு ஆள் வந்து 4 லெவல் முடிக்கிறதுக்கு 100 பேர் சேர்ந்தாலே போதும். 100 பேர் சேர்ந்தாலே நமக்கு ஒரு 4 லெவலை முடிச்சிடலாம். பிற திட்டங்களில் 4 லெவலோ 8 லெவலோ 25 லெவலோ அது முடிக்கணும்னா லட்சக்கணக்கில் சேரணும். லட்சக்கணக்கில் ஆளுங்க சேரணும். இப்போ சில திட்டங்களில் வந்து 25 லெவல் வச்சுருப்பாங்க. 25 லெவலுக்கு அவங்க 60 கோடிக்குன்னு வச்சுருப்பாங்க. 60 கோடி கிடைக்கும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த 60 கோடியும் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஒரு நபருக்கு 60 கோடி கிடைக்கணும்னா அதில் 5 கோடி நபர்கள் சேர்ந்துருக்கணும் அந்த திட்டத்தில். அப்போ தான் ஒரு நபருக்கு 60 கோடி கிடைக்கும். 5 கோடி மக்கள் சேர்ந்தால் தான் ஒரு நபருக்கு கிடைக்கும். அப்போ 2வது நபருக்கு கிடைக்கணும்னா உங்களுக்கு எப்போ ஆகும்? ஒரு 3 கோடி கூட சேர்த்துங்க. 3.5 கோடி ஆகும். நீங்கள் 3 கோடியே சேருங்க. அப்போ 8 கோடி வந்தால் தான் 2வது நபர். திருப்பி ஒரு 3 கோடி வந்தால் தான், அதாவது 11 கோடி வரும்போது தான் 3வது நபர். நீங்கள் ஸ்டார்டிங் வரிசையில் 1லேருந்து 2 கணக்கு பார்க்கும்போது 3வது நபர் வரும்போது 11 கோடி மக்கள் சேர்ந்துருக்கணும் இந்த திட்டத்தில். இதெல்லாம் நீங்கள் ஏதாவது நினைச்சு பார்க்குறீங்களா? என்னைக்காவது அந்த திட்டங்களை ஓடி போய் சேர்றீங்க, என்னைக்காவது நினைச்சு பார்க்குறேன். இங்கே வந்து கேட்குறீங்க என்னைக்கு கிடைக்கும் சார், செகண்ட் லெவல் என்னைக்கு வரும், தேர்ட் லெவல் என்னைக்கு வரும்னு கேட்குறீங்க. அங்கே வந்து உங்களுக்கு 4th லெவல் முடிகிறதுக்கு
லட்சக்கணக்கில் ஆளுக்கு சேர்ந்தா தான் முடியும். நமக்கு ஒரு ஆளுக்கு 4th லெவல் வர்றதுக்கு 100 பேர் வந்தாலே உங்களுக்கு 4th லெவல் வந்துடும். அங்க வந்து இவ்வளவு ஷார்ட் டைம்ல நம்ம கிடைக்கிற மாதிரி வச்சிருக்கணும். இன்னைக்கு ஆளுக்கு கம்மியா சேர்றதுனால உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆகிட்டு இருக்கு. இதே இது ஒரு 100, 200 அல்லது 50, 100ன்னு இப்படி சேர்ந்துட்டு இருந்தானா ஒரு நாள்ல ஒரு வாரத்துல எத்தனை பேர் 4th லெவல் முடிச்சிருப்பான்னு நீங்க நினைச்சு பாருங்க. அதனால நீங்க அவ்வளவு ஷார்ட் டைம்ல 4th லெவல் முடிக்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஆனா அமௌண்ட்டும் கம்மியா தான் வச்சிருக்கோம். எதுக்குன்னா நம்ம குறைவான ஆட்கள் சேரும் போதும் அதிகமான பேருக்கு நமக்கு இந்த நன்மைகள் கிடைக்கணும். குறைவான அமௌண்ட் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம 100 பேர் சேர்ந்தா ஒரு 66,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வச்சிருக்கோம். அப்போ சில பேருக்கு தெரியும் ஏன் இது இவ்வளோ கம்மியாக வச்சுருக்காங்க, இது எல்லா இதுலேயும் கான்செப்ட்லையும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வச்சுருக்காங்க, இவங்க ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்களே அப்படின்னு சிலருக்கு தோணும். சில பேர் நினைப்பாங்க இது கரெக்டாக இருக்குது, கம்மியாக இருந்தாலும் நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை, அதுதான் நல்லது, நிறைய அமௌண்ட் தருதுன்னு சொல்லி ஒருத்தருக்குமே கிடைக்காம இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். அதை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு தான் நம்ம மெயின் நோக்கமாக கொண்டு தான் வச்சிருக்கோம். ஆனால் சில பேருக்கு அந்த லட்சம் கோடி அது கண்ணில் தெரிஞ்சா தான் அந்த திட்டத்தில் வந்து சேருவாங்க. அவங்களையும் திருப்திப்படுத்தி நம்ம திட்டத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்பெஷல் இன்கம். அதை பற்றி நம்ம சபரிநாத் சார் அழகாக எடுத்துட்டு போகிறார். அதனால நம்ம திட்டத்தில் எல்லா வித சிரமம் ஒரு சில திட்டங்கள் எல்லா திட்டங்களையும் ஒவ்வொரு சைட்லையும் ஒவ்வொன்று தான் வச்சிருப்பாங்க. நமக்கு அப்படி இல்லை, 2 சைடு 2 பக்கம் உள்ளதையும் நம்ம திட்டத்தில் கொண்டு வரோம். அனைத்து மனநிலை உள்ளவங்களையும் நம்ம திட்டத்தில் கொண்டு வரும்படியாகத்தான் நம்ம இந்த திட்டம் வடிவமைச்சிருக்கிறோம். இது ஆலமரமாக வளரும், விருட்சமாக வளரும் போதுதான் உங்களுக்கு தெரிய வரும், ஓஹோ நம்ம எல்லாம் முன்னாடியே சேர்ந்தோம், நம்ம மாறு தட்டி கொள்ளலாம் அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ வந்து சின்ன செடியா இருந்து முளைச்சி வரும்போது உங்களுக்கு அது ஒரு செடியாகத்தான் உங்களுக்கு தெரியுது. இது ஆலமரமாக விரைவில் மலரும், விரிந்து பறந்து வரும். அப்பொழுது நீங்கள் எல்லாம் அதன் வேர்களாக, ஆணி வேர்களாகவும் பக்க வேர்களாகவும் இருப்பீர்கள் என்ற சந்தோஷத்தோடு நீங்கள் இதில் பயணிக்கலாம். ஆகவே நமக்கு இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் கொண்ட நம்ம சிறப்பு 3 ஹைலைட் இருக்கு, 4 சிறப்பு அம்சங்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கிற இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுங்க. நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் நண்பரை பார்க்குறாங்க, திட்டத்தில் சேருங்கன்னு சொல்லாதீங்க. சார் உங்களுக்கு உதவுகரம் திட்டத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட போட்டிருப்பேன். நீங்கள் ஒரு ஆளை பார்க்குறீங்களா, யாரை பார்த்தாலும் குட் மார்னிங் சொல்கிற மாதிரி பேசி முடிச்சதும் சார் உதவுகரம் திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுட்டு போயிடுங்க. இது மட்டும் இப்படி கேட்டுக்கிட்டே இருங்க. அவங்க இப்படி இந்த உதவுகரம் திட்டம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகி தண்ணியில் விழுந்த ஒரு சொட்டு இங்கு போட்ட எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், அதே மாதிரி நீங்கள் வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். உதவுகரம் திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமா, அவ்வளோ மட்டும் கேளுங்க. அவங்களாம் திருப்பி என்ன சார் என்ன என்ன அப்படி ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு அவங்க கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்க. இல்லை, அதை கேட்டுட்டு போயிட்டே இருக்கு. இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு குறவும் தரக்குறவும் வரப்போது இல்லைங்களா? யாரை பார்த்தாலும் குட் மார்னிங் சொல்ற மாதிரி சார் உதவுங்கிற திட்டத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த வார்த்தையை மட்டும் நீங்க கேளுங்க. அவங்களா ஏதாவது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், அது என்ன அதுல ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க வளர்க்குங்க. இல்ல ஒரு உதவுங்கிற திட்டத்தை நீங்க கேள்விப்பட்டீங்களா, உங்களுக்கு தெரியுமா, இவ்வளவு கேட்டுட்டு போயிட்டே இருங்க. தானாக மக்கள் உங்களை தேடி வருவார்கள். இந்த திட்டம் நம்ம அமைச்சது மக்கள் திட்டத்தை தேடி வரணும். நம்ம போய் ஒவ்வொருத்தரையும் கேன்வாஸ் பண்ணி பிடிக்கிறதுக்காக இல்லை. திட்டம் வடிவமைக்கப்படலை. நல்லா புரிஞ்சுங்க. இந்த திட்டம் அமைக்க நாங்கள் முதல்ல பிளான் பண்ணது ஒரு திட்டத்தை தேடி மக்கள் நம்மளை தேடி வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த திட்டம். அதுக்காக என்னென்ன வழிமுறைகள் இருந்தால் மக்களுக்கு பிடிக்கும், எது நன்மையாக இருக்கும் என்பதை அடையாளமாக வைத்து அதை முன்னோக்கமாக வைத்து நம்ம தான் இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்கோம். அதனால நீங்க உதவுகரம் திட்டம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மட்டும் கேட்டா போதும், அது தானா மக்கள் உங்களை தேடி வருவாங்க.
அவங்க அப்ப தேடி வரும்போது நீங்க அதை விளக்கி சொல்லுங்க. இல்ல இது நம்ம கூட்டத்தை கூட்டிட்டு வாங்க வரும். அதனால நாங்க உருவாக்குனது நம்ம திட்டம் வந்து மக்களை தேடி போறதுக்கு இல்லை. மக்கள் நம்ம திட்டத்தை தேடி வரணும் அப்படிங்கிற அனைத்து எப்படி இருந்தா நம்ம மக்கள் நம்மள திட்டத்தை தேடி வருவாங்கங்கிற அமைப்புகளை அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி தான் நம்ம இதை வச்சிருக்கோம். அதனால இந்த மக்களுக்கு உதவுங்கிற பேர் வந்து வரவிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உள்ள வந்து நம்ம மக்கள் உள்ள வந்துடுவாங்க. அதனால நீங்க யாரை பார்த்து குட் மார்னிங் சொல்றீங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? இது முடியும் போது சார் உதவுங்கிற திட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா, உதவுங்கிறன்னா என்னன்னு தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா, இவ்வளவு மட்டும் கேட்டுட்டு சரி வருவேன் அப்படின்னு கிளம்பிடுங்க. இதுதான் நீங்க செய்ய வேண்டியது, வேற எதுவுமே செய்ய வேண்டாம். இதை பத்தி சொல்லுங்க. அடுத்து நம்ம உதவுங்கிற திட்டத்தில் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. இந்த அனைவருக்கும் வேலை வாய்ப்பு திட்டத்துல நம்ம வந்து அமுத சுரபி ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒன்று தொடங்கியிருக்கிறோம். அதை பற்றி தெரியுது. இந்த அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுல ஏற்கனவே நம்ம ஸ்பாட் இன்கம் இருக்குது. அதோட சேர்ந்து உண்மையாகவே ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு வருமானம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமுத சுரபி ப்ராஜெக்ட்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதை பற்றி திரு சுபாஷ் அவர்கள் பேச இருக்கிறார். அதை கேட்டு தெரிந்து கொள்ள திரு சுபாஷ் அவர்கள் வாங்க. ஓகே ஓகே. நம்ம உதவுங்கிற திட்டத்தின் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே அமுத சுரபி ப்ராஜெக்ட்னு நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து என்ன, இப்போ முதல் ப்ராஜெக்ட்ல, இந்த ப்ராஜெக்ட்ல இதாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, யூஎம் பிரைட் எல்இடி பல்பு, யூஎம் பிரைட் எல்இடி ஏசிடிசி இன்வெர்டர் பல்பு, அதாவது கரண்ட் இருந்தாலும் எரியும், கரண்ட் இல்லாவிட்டாலும் எரியும் அப்படிங்கிற முறையில் இந்த பல்பு நம்ம இப்போ சேல்ஸ் பண்ணுறோம், தயாரித்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் வாங்கி நீங்கள் உங்களுக்கு உங்கள் சொந்த யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுகளுக்கும் இதை கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால ஒரு சின்ன வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இது ஒரு இது முதல் கட்டமாக இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இது நிறைய இருக்குது. இந்த பொருட்களை வந்து நம்ம வந்து கெட்டு போகிற பொருள் இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கும். அதுபோக இந்த பொருளுக்கு நம்ம 1 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். இந்த பொருளோட விலை 265 ரூபா. 265 ரூபாய்க்கு நம்ம பிரைட் யூஎம் பிரைட் எல்இடி, யூஎம்னா உதவுங்கிறோம், பிரைட் எல்இடி ஏசிடிசி இன்வெர்டர் பல்பு அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு மினிமம் நீங்கள் வாங்குறதா இருந்தால் மினிமம் குவான்டிட்டி 50. எதுக்கு 50 வச்சுருக்கோம் அப்படின்னா, பார்சல் அண்ட் டெலிவரி இதுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக தான். 50 பீஸ் எடுத்தால் தான் நம்ம இந்த பார்சல் செலவும் டெலிவரி செலவும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் 50 வச்சுருக்கோம். அதனால தான் குறைவானது வைக்கலை. இது பின்பு இது வந்து மாற்றி அமைக்கப்படும். அப்போ உங்களுக்கு குறைந்த மினிமம் குவான்டிட்டியும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்பொழுது 50 பீஸ் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு பேக்கிங் சார்ஜும் டெலிவரி சார்ஜும் ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கடைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஜிஎஸ்டி 18% அது எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வரும். இப்போ நீங்கள் கடைகளுக்கு உங்கள் வீடுகளுக்கு உள்ள குடிசை தொழில் மாதிரி ஒரு சிறு இது மாதிரி விற்கிறதா இருந்தால் 265 ரூபாய்க்கு வாங்கலாம். எம்ஆர்பி வந்து 550 ரூபா. நீங்கள் ஒரு 100 ரூபா 4 லாபம் போட்டு கூட அதை விற்று ஒரு சின்ன லாபம் பார்த்துக்கலாம். இது கெட்டு போகிற பொருள் இல்லை, அனைவருக்கும் தேவையான ஒரு பொருள். அதனால் இது நீங்கள் தைரியமாக வாங்கி பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்மளே இது பண்ணி விற்கிறதுனால உங்களுக்கு 1 இயர் கேரண்டி இருக்குது. இந்த கேரண்டியை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால நீங்கள் தைரியமாக இதை வாங்கி விற்று நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். அப்புறம் இது இப்போ இதுலேயும் நம்ம 2 விதமான இது வச்சுருக்கோம். பொருளை வாங்கி விற்கிறது அப்படிங்கிறது ஒரு கான்செப்டு. இது வந்து நான் பொருள் சில பேருக்கு பொருள் வாங்கி விற்கிறது சரி பரவாயில்ல விற்றுக்கலாம் அப்படின்னு, சில பேருக்கு அப்படி
அதை என்ன விற்கிறது, அது என்ன நினைப்பாங்க நம்மளை அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அவங்களையும் நம்ம திட்டத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த அமுதசுரபி திட்டத்தில் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன அதில் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிற விருப்பம், அந்த அமுதசுரபி திட்டத்தில் நீங்களும் பங்கு கொள்ளணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இதில் வந்து பங்கு தொகையாக யூனிட் அமௌண்ட் வந்து ஒரு யூனிட் அமௌண்ட்டு 5000 ரூபா வச்சுருக்கோம். ஒரு யூனிட், ஒரு நபரின் பேரில் 2 யூனிட்டுகள் மட்டுமே வழங்கப்படும். ஒரு நபரின் பேரில் 2 யூனிட்டுமே, மேக்சிமம் 2 யூனிட் தான் கொடுப்போம், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம். வேறு ஆளுங்க பேரில் தான் நீங்கள் கொடுக்கணும். அதாவது ஒரு ஜிபே நம்பர், ஒரு பேர், இவங்களுக்கு ஒரு 2 யூனிட் தான் மேக்சிமம் கொடுப்போம். ஒரு யூனிட்டு 5000 ரூபா. இந்த 5000 ரூபா நீங்கள் கொடுக்குறது உங்களுக்கு மாதம் 4% உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். நீங்கள் இப்போ ப்ரைவேட்டில் நீங்கள் வட்டி கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறீங்க, தெரிஞ்ச ஆளுக்கு கொடுக்குறீங்க, இல்லை பேங்க்கில் வந்து போடுறீங்க, பேங்க்கில் போட்டால் ஒரு 1/2 பைசா வட்டி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம லோக்கல் பாஸ் வட்டியில் போனால் 1/2 பைசா வட்டி கிடைக்கும் மாத வட்டி. அதை நம்ம தெரிஞ்ச ஆளுகள் கொடுக்குறனால 2 பைசா, ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப இதாக இருந்தாலும் 3 பைசா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு வந்து 4% ஒரு மாதத்துக்கு 4% டிவிடெண்ட் மாதிரி கொடுக்குறோம். இது வந்து எவ்வளோ நாள்னா 2 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டு நீங்கள் இதில் இருக்கும். அப்புறமா 2 வருஷம் மெச்சூரிட்டி, மேக்ஸிமம் டூரேஷன் வந்து 2 வருஷம். உங்களுக்கு இந்த 2 வருஷத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 4% வச்சு உங்களுக்கு மாதம் தோறும் கிடைக்கும். அப்புறம் மெச்சூரிட்டி 2 வருஷம் முடியும் போது வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்த 5000 ரூபாயும் போனஸாக 1000 ரூபாய் சேர்த்து 6000 ரூபா கிடைக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் கிடைக்கிற தொகை வந்து 4500 ரூபா கிடைக்கும். அது போக நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வாங்குறது 5000 ப்ளஸ் ஒரு 1000 போனஸ் தொகையாக 6000 ரூபா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் 2 வருஷத்தில் உங்களுக்கு 10800 ரூபா ஒட்டு மொத்தமாக கிடைக்கும். அதாவது நீங்கள் 5000 ரூபா கொடுக்குறீங்க, 10800 ரூபா 2 வருஷத்தில் கிடைக்கும். இது வந்து 2 வருஷத்தில் நம்ம போட்ட அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது. பேங்கில் போட்டால், போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் 8 வருஷம் அல்லது 10 வருஷம், 8 வருஷத்துலேருந்து ஒவ்வொரு பேங்க்லையும் ஒவ்வொரு மாதிரி, குறைஞ்சது 8 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு டபுள் ஆகும். அப்படி இருக்குது நம்ம திட்டத்தில். நம்ம திட்டத்திலே நீங்கள் இது சேரும்போது உங்களுக்கு அது ஒரு கேரண்டி மாதிரியும் இருக்கும், நம்பிக்கையாகவும் இருக்கும். நம்ம இருக்கிறோம், அதனால் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் இந்த இதுலேயும் நீங்கள் இந்த அமுதசுரபி ப்ராஜெக்ட்லேயும் நீங்கள் உறுதுணையாக இருந்து இந்த யூனிட்டையும் வாங்கி நீங்கள் பயன்படலாம். அதுலேருந்து பல்பு வாங்கி நீங்கள் விற்று ஒரு சிறு தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது மாதம் ஒரு சின்ன உங்களுக்கு இன்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறோம். இதுக்கு கீழே துறையில் காணும் நம்பர்கள் நீங்கள் யாராவது கான்டாக்ட் பண்ணணும்னா இந்த 2 நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பரில் நீங்கள் அவங்கள கூப்பிட்டு இந்த டீட்டெயிலு, அது பணம் கட்டுறதா இருந்தாலும், எதாக இருந்தாலும், பல்பு வேணும்னாலும், பணம் கட்டுறதா இருந்தாலும் அவங்ககிட்ட இந்த 2 நம்பரில் உள்ளவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம திட்டத்தை பற்றியும், நம்ம அனைவருக்கும் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு அமுதசுரபி ப்ராஜெக்டுக்குள்ளேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். இன்னும் சில நாட்களில் ஒரு அறிவிப்பு வர இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சியும் சேர்ந்த சிறிது வருத்தமும் சேர்ந்த ரெண்டும் கலந்த அந்த அறிவிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். நம்ம திட்டத்தில் ஆளுக்கு சேர்ந்த வேகத்தை அறியப்படுத்துவதற்காக அந்த அறிவிப்பு அமைஞ்சிருக்குன்னு நாங்கள் எப்பவுமே உங்களுக்கு ஒரு முன்னறிவிப்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அது வந்து மகிழ்ச்சியும் சிறிது வருத்தம். பழைய ஆட்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க மகிழ்ச்சி தான். புதிதாக சேர்பவர்களுக்கு சின்ன வருத்தமும் இருக்கலாம். அதனால் உங்கள் ஃபேமிலி ஐடி ஏதாவது போடணும் அப்படிங்கிறவங்க ஒரு வாரத்துக்குள்ளே போட்டுருங்க. ஆனால் அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா வந்து
வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபேமிலி ஐடி போடணும்னு நினச்சி இருக்கிறவங்க மிக விரைவில் நீங்கள் போட்டுருங்க. ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் போட்டுருங்க. மிக விரைவில் அந்த அறிவிப்பு வர இருக்கிறது. அதன் மூலம் அதிகமான ஐடிக்கள் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மிக விரைவில் அந்த அறிவிப்பு வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், நமக்கு ஆட்கள் கம்மியாக இருக்கிறதுனால தான் இப்படி போயிட்டு இருக்கு. இல்லை, இது ஆட்கள் அதிகமாக வந்திருந்தாங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பொறுத்தளவு முடிஞ்சிருக்கும். நிறைய அறிவிப்புகள், நிறைய இலவசங்கள், நிறைய அறிவிப்புகளும் இலவசங்களும் வர இருக்குது. ஆட்கள் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ நாங்கள் அதிகமாக கொடுக்க முடியல. இன்னும் நிறைய உங்களுக்கு இலவசங்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கம்மியாக இருக்கிறதுனால அதெல்லாம் கம்மியாக இருக்குது. இந்த வீக்லி இன்கம் அதெல்லாம் மற்ற வேறு விஷயங்கள் எல்லாம் நிறைய பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அதனால் நீங்கள் மீட்டிங் வாங்க. அப்பப்போ நாங்கள் ஏதாவது சொல்லுவோம். அதனால் நீங்கள் அனைவரும் மீட்டிங் வாங்க. அதுபோக நீங்கள் இந்த வீக்லி இன்கமுக்கு அனைவரும் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வீக்லி இன்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் ஃபேமிலியில் ஐடியா போட்டு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க மிக விரைவில் 2, 3, 4 திங்கட்கிழமைக்கு உள்ள நீங்கள் அந்த ஐடியா போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த அறிவிப்பு வந்த பிறகு அது கொஞ்சம் உங்களுக்கு மன கஷ்டத்தை உண்டு பண்ணலாம். அதுக்கப்புறமா ஐடி அப்புறமா சேர்க்குறவங்களுக்கு. அதனால் நீங்கள் மிக விரைவில் அந்த ஃபேமிலி ஐடி போட்டு வீக்லி இன்கமுக்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அதுபோக கூட்டத்துக்கு வரணுங்கிறதுக்காகவே நம்ம அந்த வீக்லி இன்கம் மட்டும் இருக்கிறவங்க அவங்க வந்து 4 வாரத்தில் 4 நாள் கண்டிப்பாக வந்தால் தான் உங்களுக்கு வீக்லி இன்கம் கிடைக்கும், இல்லை கிடைக்காது. அதே மாதிரி ராயல் வீக்லி இன்கம் 151 ரூபா வாங்குறாங்க. வாரத்தில் ஒரு நாள் வரணும். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வரணும்னா ஒரு 10 ஐடியா போட்டு ராயல் வீக்லி இன்கம் வந்துடுங்க. நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்தால் போதும். இல்லை, வீக்லி இன்கம் வாங்குறீங்கன்னா வாரத்தில் 4 நாள் வந்தால் தான் கிடைக்கும். யாரும் அதுக்கு வந்து வருத்தப்படாதே கிடைக்கலன்னு. நீங்கள் கண்டிப்பாக 4 நாள் வந்தால் தான் எனக்கு வரும். ஏன் அப்படின்னா அது கூட எங்களுக்கு கஷ்டம்தான். நாங்கள் சொல்கிறது கஷ்டப்பட்டு தான் சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் மீட்டிங் வந்தால் தான் நாங்கள் 4 விஷயங்கள் சொல்லும்போது உங்கள் மனசில் பதியும், அது தெரிய வரும். அதனால தான் நீங்கள் உங்களை வர வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி செய்கிறோமே தவிர வீக்லி இன்கமுக்கு வாங்குறதுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கிறதுக்காக நாங்கள் சொல்லலை. நீங்கள் 100 பேர் 200 பேர் வந்திருந்தீங்கன்னா நாங்கள் இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதை கொண்டு வந்துடவே மாட்டோம். அதனால் மீட்டிங் வாங்க. நீங்கள் எல்லோரும் வரும்போது கிட்டத்தட்ட எல்லோரும் நிறைய பேர் வந்துட்டீங்கனாலே அந்த கண்டிஷனை கூட நாங்கள் எடுக்கிறோம். அதனால் இப்போ இருக்கிறது 4 நாள் நீங்கள் கண்டிப்பாக வந்தால் தான் உங்களுக்கு வீக்லி இன்கம் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்க. வந்து சும்மாவது நீங்கள் அட்டண்டன்ஸுக்காவது கேமரா மொபைல் ஆன் பண்ணியாவது வைங்க. அவ்வளோ அந்த இது மாதிரி நீங்கள் செய்யுங்க. 4 நாள் கண்டிப்பாக வாங்க. அதனால் இப்போ வந்து நீங்கள் ஃபேமிலி ஐடி போட்டு வீக்லி இன்கமில் வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இந்த திங்கட்கிழமைக்கு உள்ள நீங்கள் ஃபேமிலி ஐடி ஏதாவது போட்டு வீக்லி இன்கம் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. அப்புறமா புதிய அறிவிப்புகள் வந்த பிறகு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இதை இந்த ஃபேமிலி ஐடி போட்டுருங்க. அல்லது வேறு உங்களுக்கு தெரிந்த நபரை சேர்க்கணும், 10 நபரை சேர்க்கணும், இந்த ரெஃபரன்ஸ் ஸ்பான்சர் இன்கம் இதெல்லாம் தகுதி வாங்கணும்னா இப்போ இப்பவுமே சேர்த்துருங்க. ஒரு வாரம் இந்த திங்கட்கிழமைக்குள்ள மேக்ஸிமம் சேர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். புதிய அறிவிப்பு வந்தாச்சுன்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வீக்லி இன்கமுக்கும் உங்கள் ஃபேமிலி ஐடியா போடுறதுக்கும் உடனே முயற்சி செய்யுங்க. டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அல்லது நம்ம டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சிறப்பு நிலை இன்கம் சின்ன டாபிக் தான். ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆக போகுது. அதனால் யாராவது இருந்தாலும் உடனே கேளுங்க, இல்லை நம்ம மீட்டிங் நடத்திக்கலாம். ஓகே சார்.
சார். எல்லாருமே நிறைய நம்ம தெரிஞ்ச நபர்களெல்லாம் பேசி கலந்துருவாங்க சார். அப்பதான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும். நமக்கு புது அப்டேட் வந்து எல்லாருக்குமே தேவை சென்றடையும். அப்பதான் நம்ம ஒரு நம்பிக்கையை வந்து அடையும். வணக்கம் சார், சொல்லுங்க. என்னுடைய ஃபேமிலியில நானும் என்னுடைய மனைவி என் பையன் என் பொண்ணு எல்லாமே அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஜாயின் பண்ணேன். என் ஐடி போட்டுக்கு நிறைய பிரைஸ் சேர்த்து நான் அவங்களோட இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். ஃபேமிலிக்கு சொல்லுங்க சார், நம்ம நண்பர்களுக்கும் இந்த நம்மளுடைய வாய்ப்பை எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துவோம். எல்லாரையும் நம்ம திட்டத்தில் இணைப்போம். சார் கண்டிப்பா வந்து நான் வந்து இங்க அன்எக்ஸ்பெக்டடாக ஆகிறதுக்கு நான் வந்து அங்கே சேர்த்துருக்கேன். ஓகே, இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அனைவருக்கும் நன்றி. அதுபோக இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பங்கு கொண்டு பேசிய அனைவருக்கும் நன்றி கூறி, கலந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய கூட்டத்தினை நாம் நிறைவு செய்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.